شما إسرائيل أدوناي إلهي أدوناي أحد أدوناي أولئيم அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் தோவை போல் பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் தோவை போல் வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. யோவான் 4:8 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இன்னொரு முறை எல்லாம் ஏகோபித்து இன்னொரு முறை. சரி உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த சில நாட்களாக, கடந்த சில வாரங்களாக ரியல் லவ், உண்மையான அன்பு என்கிற தலைப்புல நம் ஆண்டுடைய வார்த்தைகளை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஆதாரமாக 1 யோவான் 4:8 வசனத்தை மையப்படுத்தி அந்த வசனத்தை திறவுகோலா வச்சு நம்ம அந்த காரியங்களை, அன்பை பற்றின விஷயங்களை நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். வாசிங்க. 1 யோவான் 4. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம எதை உணர்ந்தாலும், எதை நம்ம பத்தி அறிஞ்சிருந்தாலும், இந்த உண்மையான அன்பு நமக்கு தெரியல, இந்த உண்மையான ஆண்டவருடைய அன்பை நம்ம அனுபவிக்கலனா, நம்ம எதை அறிஞ்சிருந்தாலும் அது ஒண்ணுமே நமக்கு பிரயோஜனப்படாது. அதான் அங்க சொல்றாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லல, தேவன் சொல்லுங்க எப்படி இருக்கு, அன்பாகவே இருக்கிறார். இந்த வேர்டு வேற எந்த அவருடைய குவாலிட்டிஸ், அவருடைய வேற எந்த தன்மைகளுக்கும் பயன்படுத்தப்படல. பாருங்க, தேவன் பரிசுத்தர் அப்படின்னு இருக்கு, நான் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அதெல்லாமே இருக்கு. ஆனா இங்கதான் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா, நம்ம ஆண்டவரையும் அவருடைய அன்பையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. சோ நம்மளுடைய அன்பை அறியல, அவருடைய அன்பை அனுபவிக்கல அப்படின்னா, நம்ம எதை அறிஞ்சிருந்தாலும் எதை அனுபவிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சோ தேவன்
அன்பாகவே இருக்கிறார். சோ இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிற இந்த வசனத்தை மையப்படுத்தி ஆண்டவருடைய அன்பை பற்றின ஒரு 10 குறிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சோம். அருமையான வாலிப தம்பி பாருங்க, ரெடியா இருந்துக்கோங்க. எங்களுக்கு நான் உங்களை கூப்பிடுவேன். ஸோ எல்லாரும் அலர்ட்டா இருங்க. கெவின் எல்லாரையும் கரெக்டா நான் சொல்லும்போது அனுப்பிடுவார். அவர் நடிக்க வேண்டிய பகுதிகளுக்கு ஆக்ஷன் பண்ணி காட்டுவாங்க. ஓகே, நான் சொல்லும்போது. ஸோ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதுல நம்ம முதல் பாடத்தை படிச்சு இன்னைக்கு அடுத்த விஷயத்துக்குள்ள நம்ம வர்றோம். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, தேவ அன்பை அனுபவிக்கிறவர்கள் அனுபவிக்கும் பிரதான நிஜம். தேவ அன்பை அனுபவிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் பிரதானமான நிஜம், ரியாலிட்டி. ஓகே, இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம படிக்க போறோம். நிஜம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தை படிக்கும்போது யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, நம்முடைய ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நானே, நானும் அப்படின்னு சொல்ல, அல்லது நான் அப்படின்னு மட்டும் சொல்லி நிறுத்தாம என்ன சொல்றாருன்னா, நானே. அப்படின்னா என்ன தவிர வேற யாருக்கிட்டையும் நீ என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாதுப்பா. நானே, அல்லது என்கிட்ட வழி சத்தியம் ஜீவன் இருக்குன்னு கூட சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரமாட்டான்னு அவர் சொல்லல. என்னை அல்லாமல் ஒருவனும் எங்க வரமாட்டான். அப்ப ஆண்டுடைய நோக்கம் பரலோகம் வரணுங்கிறது விட அவருக்கு ரொம்ப முக்கியம் என்னது, நம்ம யார்கிட்ட வரணும், அப்பா கிட்ட வரணும். பரலோகம் அப்பாவுக்குள்ளதாங்க இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல எப்படியோ ஆண்டவரை நம்முடைய அப்பாவை முக்கியப்படுத்துறதை விட, பர்சனை முக்கியப்படுத்துறதை விட பிளேஸ முக்கியப்படுத்துகிற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. அப்படி வந்ததுனாலதான் சீயோன் எங்களுக்கா உங்களுக்கா, நீ போவையா நான் போவனா அப்படின்லாம் இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணி கொண்டு, ஓகே, ஒரு ஐயா அந்த பாசமாவை அடக்கம் பண்ணிட்டு நாங்க அந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு போயிருந்தோம். அப்ப அந்த ஐயா சொல்றாங்க, என்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணின அந்த நாள்ல நாம் அவங்களோடு கூட சேர்த்து சியோன் பத்திரத்தை அவங்களுக்குரிய நாம் அனுப்பி வைத்தோம். அடே அப்பா, அந்த அம்மாவை அடக்கம் பண்ணும்போது இந்த அம்மா கூட எதையும் கூட அனுப்பியிருக்காங்களாம், சியோன் பத்திரம். ஆண்டவர் சியோனா உங்களுக்கு பத்திரம் போட்டு கொடுத்துட்டாராம். அந்த பத்திரத்தையும் கூட அனுப்பி வச்சாங்களாம். இப்படி எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. நாங்க இது எங்க காதார கேட்டது. சரியா? அப்ப இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் சியோன் பத்திரத்தை அனுப்பி வச்சுட்டா அப்போ மறைமுகமா என்ன சொல்றாங்க, அங்க எங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, பிளாட் போட்டு வச்சிருக்காரு. அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஏன் வருது கிறிஸ்தவத்துக்குள்ளனா, இன்னைக்கு நம்ம நமக்கே தெரியாம, நீங்க சொல்லுவீங்க பரலோகம் சொன்னாலே அது அப்பா தானுங்க. நோ நோ, கிடையாது, கிடையாது. இப்போ டெல்லியில இருக்கிற எப்சிஸ்ட் நாமக்கலுக்கு போகும்போது என்ன சொல்லுவீங்க, எங்க வீட்டை பார்க்க போறேன்னு சொல்லுவீங்களா, இல்ல அப்பா அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லுவீங்களா? வீட்டை பார்க்க போறேன், என் வீட்டை பார்க்க போறேன் சொல்லுவீங்களா? வீடு முக்கியம் இல்ல,
அந்த வீட்டுக்கு வேல்யூவே யாருதான்? அங்க இருக்கிற அப்பா அம்மா தான். இன்னைக்கு நம்ம பரலோகத்தை ஒரு இடம் மாதிரியே கற்பனை பண்ணி பரலோகம் போறேன் பரலோகம் போனா போதும், நரகத்துக்கு போயிடாம பரலோகம் போயிடணும். பரலோகம் போறது முக்கியம் இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்பாட்ட போனோம். அப்பாட்ட போறத ஆண்டவர் எப்படி வச்சுட்டார்னா, பரலோகம் போய் இல்ல, இந்த பூமியிலேயே நீ அப்பாட்ட இந்த பூமியிலேயே நீ அப்பாவை அனுபவிச்சு அதனுடைய எல்லா டைமென்ஷன்ஸ், எல்லா பரிமாணங்களையும் இந்த பூமியிலேயே அனுபவிச்சு இந்த கடைசி அப்படி டேஸ்ட் பண்ணி அந்த கடைசி ஒரு சொட்டு இருக்கும் பாருங்க, அதுதான் எங்க? பரலோகத்துல. ஓகே, அப்ப இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பரலோகம் வரமாட்டான்னு சொல்ல. எங்க வரமாட்டான்? பிதா கிட்ட. அப்போ ஆண்டவர் நம்மளை பத்தி என்ன விரும்புறாருன்னா, நம்ம எல்லாம் இந்த பூமியில இருக்கும் போதே யாருகிட்ட வந்துடணும்? அப்பா கிட்ட வந்துடணும். அப்பாவை அனுபவிக்கணும். ஊருக்கெல்லாம் அவர் கடவுளுங்க, ஆனா உங்களுக்கு எனக்கு அவர் அப்பா. எத்தனை பேர் ஆமென்? எங்க அப்பா கலெக்டருங்க, அது ஊருக்கு, ஆனா எனக்கு அவர் யாரு? அப்பா. எனக்கு அவர் அப்பா. சோ அப்பாட்ட வர்றதுக்கு தான் ஒரு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்காரு. சரி, இந்த சத்தியம் அப்படின்னு சொல்றாருல, நானே சத்தியம், அந்த வேர்டை தான் நம்ம முக்கியப்படுத்த போறோம். ஒண்ணு கவனிங்க, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அன்பையும் பக்கத்துல படார்னு விட்டுறாதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. அன்பையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாத அன்பையும் சத்தியத்தையும் நீ பிரிக்காத. நானும் பிரிக்க மாட்டேன், நீங்களும் பிரிக்காதீங்க. சொல்லுங்க பக்கத்துல. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். சில பேர் நீங்க சொல்லி கேட்டிருக்கீங்களா, அந்த சபையிலங்க சத்தியம் பேசுவாங்க, பயங்கரமா சத்தியம் பேசுவாங்க, ஆனா என்ன இருக்காது? அன்பே இருக்காதுங்க. அப்படி ஒரு சத்தியமே கிடையாது பிரதர். புரியுதா? அன்பே இல்ல, ஆனா அவன் சத்தியம் பேசுறானா அது சத்தியமே கிடையாது. புரியுதா? அது சத்தியமே இல்லை. அன்பும் சத்தியமும் சேர்ந்துதாங்க இருக்கு. எபேசியர் 4:15 படிச்சு பாருங்க. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அன்பும் சத்தியமும் சேர்ந்துதான் இருக்குமே ஒழிய அது பிரிஞ்சு இருக்காது. அப்போ அவங்க நல்லா சத்தியம் பேசுவாங்க பிரதர், அங்க போனா நல்லா சத்தியம் கேட்கலாங்க, ஆனா அன்பு இருக்காதுங்க. நம்ம பிள்ளைங்க பாருங்களேன், ஒரு குறிக்கப்பட்ட ஒரு இடத்துல அங்க நல்ல சத்தியம் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு அதுல நிறைய சேஞ்ச் எல்லாம் வந்திருக்கு. அவங்க வாழ்க்கை நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. உடனே சரி, தூரத்துல இருக்கும் போதே சத்தியத்தை இவ்வளவு அழகா பேசுறாங்க, தூரத்துல இருக்கும் போதே இப்படின்னா நம்ம பக்கத்துல போய் அங்க பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லி நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் அந்த குறிக்கப்பட்ட இடத்துக்கு போயிருக்காங்க. 3 பேர் போயிருக்காங்க. என்ன நடந்துச்சு? தனத்தையே நீங்க கேளுங்க, என்ன நடந்துச்சு அங்க? சும்மா சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அன்னைக்கு மெசேஜ் சூப்பரா தான் இருந்துச்சு. நீங்க யாரு, எங்க இருந்து?
ஆனா அவங்க எதிர்பார்ப்பு, தூரத்திலேயே இருக்கும் போதே இவ்வளவு அழகா சத்தியம் பேசுறாங்களே, அப்ப கிட்ட போனா கண்டிப்பா அவங்க எல்லாம் தேவதூதர் போல இருப்பாங்க போல தெரியுது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அந்த மாதிரி இடங்கள்ல இப்படி நாங்க நின்னுகிட்டே இருக்கோம்னு வைங்களேன், நின்னுகிட்டே தான் இருக்கணும். இங்க யாரு, எங்க வந்திருக்கீங்க, என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டில் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க போயிட்டே இருப்பாங்க. விளங்கிக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சத்தியம் இருக்குங்க, ஆனா அங்க அன்பு இல்லைங்க அப்படிங்கிறதான ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் வந்து பொய். அப்படி இருக்குன்னா, அங்க வீட்டம்மா இருக்காங்க ஆனா அப்படின்னு சொல்ற மாதிரி அது. அன்பையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது பிரதர் சிஸ்டர். எங்க சத்தியம் இருக்கோ, உண்மையான சத்தியம் இருந்தா கண்டிப்பா அங்க என்ன இருக்கும் சொல்லுங்க, வாயத்துறது என்ன இருக்கும்? அங்க அன்பு இருக்கும். நம்ம சபையை பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க இங்க வர்ற யாருமே நம்ம சபையை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அங்க போனா நல்ல சத்தியம் கேட்கலாங்க, ஆனா முடிஞ்சு யாரையும் விசாரிக்க மாட்டாங்க. நம்ம அம்மா வந்திருக்காங்களா, நம்ம அம்மா திருநங்கை அம்மா வந்திருக்காங்களா? என்னம்மா இங்க இந்த சபைக்கு வர்றது உங்களுக்கு சந்தோஷமா? எல்லாம் உங்கள்ட்ட பேசுறாங்களா, விசாரிக்கிறாங்களா, ஹாப்பியா இருக்கீங்களா? சரி சரிம்மா. நிறைய பேரை கர்த்தர் கொண்டு வருவாருங்க. அவங்கள இருந்தும் கொண்டு வருவாரு. ஓகே, நிறைய வாழ்க்கையில உடைஞ்சவங்க வருவாங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க வருவாங்க, எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டவங்க வருவாங்க. இங்க வந்தா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பின் உணர்வை அவங்க அனுபவிக்கணும். அந்த விதமான ஒரு பாதுகாப்பான ஒரு சமுதாயமா நம்ம இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் சொல்றேன், நம்ம சபையா இருக்குது நல்லது, ஆனா அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தர் எதை விரும்புறார் தெரியுமா? ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். எக்லிசியா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே, இந்த கல்லின் மேல் சுகமாக்கப்பட்ட பாதுகாப்பான சமுதாயத்தை நான் கட்டுவேன். எக்லிசியா அப்படின்னாலே சுகமாக்கப்பட்ட பாதுகாப்பான சமுதாயம் அப்படின்னு அர்த்தம். சோ அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. சரி, அதனாலதான் நம்ம இன்னைக்கு தலைப்பு கொடுத்திருக்கோம், தேவ அன்பை அனுபவிக்கிறவர்கள், இந்த உண்மையான தேவ அன்பை அனுபவிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் பிரதான நிஜம். இப்போ இருந்து நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல போறேன். அந்த சொல்லி முடிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டினியூ பண்ணுவோம். ஒரு 5 things. நம்பர் 1, முதலாவது, சத்தியத்தின் 3 பரிமாணங்கள். சத்தியத்தின் 3 பரிமாணங்கள். இதை நம்ம படிக்க போறோம். இரண்டாவது, பரலோகத்தின் 3 முக்கிய நிஜங்கள். அதை படிக்க போறோம். ஓகே, நிஜங்களுக்கெல்லாம் நிஜம். மூணாவது விஷயம், நிஜங்களுக்கெல்லாம் நிஜம். நாலாவது,
நிஜங்களுக்கெல்லாம் நிஜத்தை அனுபவிப்பவர்கள் ஜெயிக்கும் காரியம். நிஜங்களுக்கெல்லாம் நிஜத்தை அனுபவிப்பவர்கள் ஜெயிக்கும் காரியங்கள். ஓகே, அடுத்து அஞ்சாவது மேட்டர், அஞ்சாவது நம்ம படிக்க போற விஷயம், பிரதான நிஜத்தை அனுபவிப்பவர்களின் அடையாளங்கள். அடையாளம்னு போட்டா கூட பரவாயில்ல, அடையாளம். இப்படி 5 விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரி, முதலாவது நம்பர் 1 கவனிங்க. தேவ அன்பை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கும். சரி, முதலாவது என்ன சொன்ன? சத்தியத்தின் 3 பரிமாணங்கள். சரி, திரும்ப வாசிங்க. இந்த யோவான் 14:6 திரும்பவும் படிங்க. ஜான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல வரான், அப்பாட்ட வரமாட்டான் அப்படின்னு சொல்றார் இல்லையா? இந்த சத்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேயத்துல எமட், EMET, எமட். இதுக்கான எழுத்துக்கள் ஆலேஃப் மெம் டவ், எமட். இந்த சத்தியம் என்கிற வார்த்தைக்கு கிரீக்ல அலேத்தியா, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அலேத்தியா, அலேத்தியா, ALETHIYA, அலேத்தியா. அலேத்தியா ஒரு ஊழியத்துக்கு ஆரம்ப நாட்கள்ல அலேத்தியான்னு பேர் வச்சு அந்த போஸ்டர் எல்லாம் போடுவாங்களா, அலேத்தியா அலேத்தியா அலேத்தியா, அழுதியா அழுதியா. அவருக்கு அழுதியா அழுதியான்னு கேட்டிருக்கு யாருக்கும்? சோ அலேத்தியா கிரீக்ல, ஹீப்ரூல எமட், கிரீக்ல அலேத்தியா. இதுல 3 விஷயம் இருக்குங்க, 3 பரிமாணங்கள் இருக்கு. இதுல நம்ம 2 தான் நம்ம பிடிச்சிருக்கோம், ஒன்ன விட்டுட்டோம், ஒன்ன கவனிக்கவே இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, இந்த 3 பரிமாணங்கள், இந்த வேர்டு, இந்த 2 வேர்ட்ஸையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து படிக்கும் போது இதுல 3 பரிமாணங்களை பார்க்கலாம். நம்பர் 1, இந்த எமட் அல்லது கிரீக் இருக்கிற இந்த அலேத்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்பர் 1 என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மை. உண்மை. நம்ம உண்மையா இருக்கோங்க, நாங்க ஆண்டவருக்காக உண்மையா இருக்கோம், ஆண்டவர் எங்களுக்கு உண்மையா இருக்காரு. உண்மை அப்படிங்கிறது கரெக்டான ஒரு வேர்டு இன்னும் நல்லா சொன்னா நம்பகத்தன்மை. ஓகே, நம்பகத்தன்மை. இது இந்த அலேத்தியா எமட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முதல் அர்த்தம். 2வது, இந்த எமட் அல்லது அலேத்தியாங்கிற வார்த்தைக்கு அடுத்த ஒரு அர்த்தம் என்னன்னா போதித்தல், வசனத்தை போதிப்பது. யோவான் 17:17, ஜான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ வசனத்தை நல்லா போதிக்கிறோம்ல, கரெக்டா, கலப்பில்லாம 2 கொரிந்தியர் 2 கடைசியில சொல்லி இருப்பது போல
2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம். 17. 17. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவரால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஓகே, அதாவது இந்த முதல்ல உண்மைன்னு சொன்னல, அந்த உண்மை என்பதற்கு சின்சியாரிட்டி, சின்சியர் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது. ரெண்டாவது வசனத்தை பேசுறது, ட்ரூத். ட்ரூத்தை போதிக்கிறோங்க நாங்க, கலப்பில்லாம பேசுறோம். அப்போ கலப்பில்லாத வசனத்தை நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா அது சத்தியம். ஆனா இந்த எம்மட், இந்த அலேத்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு 3வது ஒரு அர்த்தம் இருக்கு. இதுதான் ரொம்ப டீப்பான இது. என்னன்னா, நம்ம கேட்கிற அந்த வசனம் இருக்குல்ல, நாங்க போதிக்கிற அல்லது நீங்க கேட்கிற அந்த வசனங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது செயல் வடிவத்துக்கு வருது பாருங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் நிஜம். எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, நிஜம். நிஜம், புரியுதா? நிஜம். நிஜம் அப்படின்னா என்னன்னா, நம்ம கேட்கிற வசனங்கள், நம்ம கேட்கிற வார்த்தைகள், இது செயல் வடிவத்துக்கு வருவது, நாமும் மற்றவர்களும் காணக்கூடிய விதத்தில் அவைகள் எல்லாமே செயல் வடிவத்துக்கு வருவதுக்கு பேர் தான் நிஜம், ரியாலிட்டி. ஓகே, ரியாலிட்டி, நிஜம். அப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர், சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் நீ வெறும் உண்மையா இருக்கணும்னு மட்டும் விரும்பல, நீ வெறும் சத்தியத்தை மட்டுமே கேட்டுட்டு போகணும்னு விரும்பல, எல்லாமே நிஜத்துல வெளிப்படணும்னு விரும்புறாரு, எல்லாமே செயல் வடிவமாகணும்னு விரும்புறாரு. இது வேற எதுலயும் சாத்தியப்படாது. அப்பாவுடைய அன்ப அனுபவிச்சா மட்டும்தான் இது சாத்தியம். இன்னைக்கு சபை எங்க நின்றுச்சு தெரியுங்களா? உண்மை இருக்கு, சின்சியாரிட்டி இருக்கு, அடுத்தது ட்ரூத், சத்தியத்தை நல்லா பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு சபையில எதுங்க இல்ல? அந்த நிஜம் இல்ல. பேசுற காரியங்கள் செயல் வடிவத்துல வந்திருக்கிற காரியம் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்க, எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னா இல்ல, நோ. அப்ப இந்த எமட், அலேத்தியா, இந்த 2 வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குது? நீ உண்மையை மட்டும், உண்மையா இருந்து அந்த உண்மையை மட்டும் நீ அறிஞ்சா போதாது, நீ சத்தியத்தை அறிஞ்சா மட்டும் போதாது. 2ம் தேவையா? தேவை. ஆனா அது போதாது. நீ பாதியில நிக்கிற. எங்க வரும்? அது செயல் வடிவத்துக்கு வரணும், ரியாலிட்டியா மாறணும். சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது, சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரியே சொல்லணும். ஓகே, வாழ்க்கைங்கிறது ரீல் சுத்துற வாழ்க்கை இல்ல. அப்படின்னா புரியுதா? அந்த காலத்துல சினிமா படம் எல்லாம் போடுவாங்க. போடும்போது பாத்தீங்கன்னா அங்க முன்னாடி எல்லாம் ஸ்கிரீன் எல்லாம் போட்டு, திரை எல்லாம் போட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா கிட்டு 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 கிட்டுன்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்துருப்பீங்களா? அந்த காலத்துல முதல் ரீல், 2வது ரீல், ரீல் ரீல் ஓடிட்டே இருக்கும். சரியா? அதுக்கு இந்த ப்ரொஜெக்டர்லாம் வச்சிருப்பான், ரீல் ஓடும். பார்த்துருக்கீங்களா? பின்னாடி பார்த்தா சவுண்டு கேட்கும். நாங்களாம் எங்கள் எஸ்டேட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்களில் கரண்ட் இருக்காது பார்த்தீங்களா? ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு படம் ஓடும் கீழே, அங்கே எங்கள் வீட்டுக்கு கீழே. அது அந்த மைதானம்னு சொல்லுவாங்க பாருங்க, அங்கே. அப்போ அம்மா அப்பா எல்லாம் நாங்களாம் சனிக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள்,
நல்லா சாப்பாடுலாம் செஞ்சு நல்லா சூப்பரா நைட் சாப்பிட்டுட்டு போர்வை கம்பளியெல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா குளிரா இருக்கும் பாருங்க, அந்த குளிர்லையும் உட்காந்து சூப்பரா நாங்க என்ன செய்வோம், படம் பார்ப்போம். பின்னாடி பார்த்தா கிட்டு 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 அப்படி ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், டக 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 டகன்னு கேட்கும். அது என்னது? இந்த ரீல் சுத்துனாதான் அங்க என்ன ஆகும், படம் ஓடும். ஆனா அந்த படத்துல வர்றதெல்லாம் உண்மையா? உண்மையாங்க? அது உண்மையா? விஜயகாந்த் வந்து 10 பேரை ஒரே ரஜினி வந்து சுத்தி சுத்தி அடிப்பண்டா அப்படின்னா சுத்தி சுத்தி 10 பேரை அடிப்பாரா? அங்க ரீல் சுத்தினாலும் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? நடிப்பு. இந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்ன இல்ல, ரீல் சுத்துற நடிப்பு இல்ல, அது ரியாலிட்டி சார். நடிப்பு இல்ல சார். அது ஏதோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதனை பண்ணோம், ஆராதனை முடிஞ்சு திரும்ப பழைய மாதிரியே இருந்துகிட்டு பழைய மாதிரியே பேசிக்கிட்டு பழைய விரக்தியிலேயே பேசிட்டு எந்த ஒரு சேஞ்சையும் பார்க்காம அப்படி இருக்கிற வாழ்க்கை இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இது ரீல் சுத்துற வாழ்க்கை இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது சிஸ்டரா இருக்கலாம், உங்களோட பெரியவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க, ஒரு உண்மையை சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ரீல் சுத்துற வாழ்க்கை இல்ல, இது ரியாலிட்டி. புரியுதா? ரியல். இது ரியல் லைஃப்ல வெளிப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஏதோ அந்த பாசமலர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆறுதலா இருக்குங்க. மலர்ந்து மலராட பாட்டு கேட்கும்போது ரொம்ப ஆறுதலா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. அதெல்லாம் கவலையை மறக்கலாங்க. படிக்காதவன் படத்தை பார்த்தா கவலையை மறக்கலாங்க. ஒரு 3 மணி நேரம் எல்லா கவலையும் மறந்து திரும்ப அந்த 3 மணி நேரம் படத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போதே திரும்ப பழைய சண்டைங்க, திரும்ப பழைய அந்த கடனுடைய ஞாபகங்க, திரும்ப அந்த பழைய காரியங்கள் தாங்க திரும்ப அப்படின்னு சொல்றது. இப்ப அதே மாதிரி நீங்க இங்க வந்துட்டு எஃப் மேஜர் கொடுப்பான், இங்க வந்துட்டு ஆறாயிரம் உட்கார்ந்துட்டு இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், எஃப் எஃப் இங்கேயும் வந்துட்டு கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதமா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதமா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. இப்படி நீங்க பாடி முடிச்சு ஒரு 3 மணி நேரம் உங்களை உட்கார வச்சு இப்படி எல்லாம் பாட வச்சு ஆட வச்சு வசனம் எல்லாம் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூபி சகோதரி முன்னாடி வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லுதுன்னு வைங்களேன், பக்கத்துல பலாறு சொல்லுங்க. பாசமலர் படம் பார்த்ததும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பாசமலர் படம் பார்த்ததும் இங்க வந்து நீ ஆராதனை பண்ணதும் ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதா? ரெண்டும் ஒண்ணுதான். இன்னைக்கு சபையில பெரும்பான்மையான சபைகள்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளும் இந்த ஜேர்னிக்குள்ளதான் நம்மளும் உட்பட்டு இருந்திருக்கும். ஆனா இது மாறணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரீல் சுத்துற வாழ்க்கை இல்லைங்க, இது ரியாலிட்டிங்க. ரியாலிட்டிங்க. உண்மையிலேயே வெற்றி என்ன தெரியுமா? ஆராதனை முடிஞ்சு நல்லா நீங்க பாடி கத்தர உண்மையை அனுபவிச்சு நீங்க வார்த்தையை கேட்டு நீங்க போகும்போது, ஐயா எங்களுக்கு நீங்க ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லையா, நாங்க ஆல்ரெடி ஹீரோ ஆயிட்டோம்யா, நாங்க பலனாதான் இருக்கோம், துக்கத்தோட வந்தோம்யா, இப்ப ஆராதனை பெரிய சந்தோஷங்க, அதை சொல்ல வந்திருக்கோம் உங்ககிட்ட. வேணா இப்படி சொல்லலாம், அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும், அதுக்கு ஜெபிங்க. ஆராதனைக்கு முன்னாடி நீங்க வியாதியோட வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், இவ்வளவு நேரம் 3 மணி நேரம் பாடி ஆராதனை பண்ணதுக்கு அப்புறமும்
அந்த இடுப்பு வலிக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த மூட்டு வலிக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா ஆராதனை எப்படி இருந்திருக்கு? ரீல் சுத்துற ஆராதனையாவே தான் இருந்திருக்கு. சோ இந்த நிலைமை மாறணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்? அப்போ அந்த உண்மைங்கிற பரிமாணத்தை கடந்து சத்தியம் என்கிற பரிமாணத்துக்கு நம்ம எங்க வரணும்? நிஜத்துக்குள்ள வரணும். நிஜம், நிஜம். சரி, அடுத்த செகண்ட் விஷயத்தை சொல்லிட்டு இன்னைக்குள்ளதை நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். செகண்ட் விஷயம் என்ன? 3 முக்கிய நிஜங்கள். வாங்கப்பா, ஒரு 3 பேர் வாங்கப்பா. டைம் வந்து 9 தாண்டிச்சு இல்லையா? நீங்கெல்லாம் போய் ஈவினிங் ஆயத்தப்படணும். யாரோ ஒரு 3 பிரதர்ஸ், 3 தம்பிமாங்க வாங்க. ஓகே, 3 பேர் அப்படி ஒண்ணா நில்லுங்க. அப்படியே கை கோர்த்து தோள் மேல கை போட்டு அப்படி நில்லுங்கப்பா 3 பேரும். யார் நல்லா அப்படி நல்லா தோள் மேல கை போட்டு அப்படி அரவணைச்சு நில்லுங்க. கிட்ட வாப்பா, கிட்ட வாப்பா. சரி, பரவாயில்ல. யார் யாரு? ஓகே, மெல்வின் வந்து நல்லா பயன்பட போறாரு பாருங்க பின்னால. ஓகே, சரி பாருங்க, இவங்க இப்படி தோள் மேல கை போட்டு நிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பரலோகத்துல பிரிக்கப்பட முடியாத 3 நிஜங்கள் இருக்கு. நம்முடைய அப்பா, நம்முடைய கடவுள் திரியேக தேவனா இருக்கார் இல்லையா? பிதா, குமாரன், பரிசுத்தாவியா இருக்கார் இல்லையா? அதே மாதிரி அவருக்குள் இருந்து, இந்த திரியேக தேவனுக்குள் இருந்து முக்கிய நிஜங்கள் பரலோகத்திலிருந்து வெளிப்படுதுங்க. இது ஒண்ணு உங்களுக்கு தெரியாத மேட்டர் இல்ல, ஏற்கனவே தெரிஞ்சதுதான். 3 எல். எல் என்னது? லவ், லைஃப், லைட். அவ்வளவுதான். யோவான் 1ல இருந்து 4 வரைக்கும் படிக்கும் போது நம்ம இதை வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. போதும் பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில். அப்படியே அது 2 பேர் மட்டும் அப்படி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து அப்படியே அரவணைச்சு முத்தம் கொடுங்க. யார்? 2 பேர் மட்டும். முத்தம் கொடுப்பா, முத்தம் கொடுப்பா. அதை பாருங்க, அதை பாருங்க. இப்படிதான், இப்படிதான். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்குல்ல, கிரீக்ல அப்படி இல்ல. அந்த வார்த்தை தேவனிடத்தில் எப்படி இருந்துச்சாம்? இங்க நீங்க இப்ப பாத்தீங்களா? செய்யுங்க, 10 இன்னொரு முறை. இப்படிதாங்க இருந்துச்சு, முகமுகமாய். குமாரன் பிதாவுக்கு முத்தம் கொடுக்கிறாரு, பிதா குமாரனுக்கு முத்தம் கொடுக்கிறாரு. 2 பேரும் முகம் பார்த்து, முகத்துக்கு முகம், முகத்துக்கு முகம், முகம் பார்த்து அந்த வார்த்தை முகமுகமாயிருந்தது. இயேசுவாகிய வார்த்தை பிதாவோடு முகமுகமாயிருந்தார். ஓகே, அங்க நம்ம எதை பார்க்கிறோம்? லவ், அன்பு. அன்புன்னு இருந்தா ஏதோ நான் கொடுக்குறேங்க, உனக்கு சாப்பாடு போட்டுறேன், உன்னுடைய தேவையெல்லாம் நான் சந்திக்கிறேன், நான் அன்பா தான் இருக்கேன் அப்படின்னா அது வேலை கேட்காது. அன்புன்னு இருந்தா இப்படி இவங்க முகத்தை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி அரவணைச்சு முத்தம் கொடுத்தா பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல கணவன், மனைவி, பிள்ளைங்க அடிக்கடி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு முத்தம் கொடுத்து அன்பின் முத்தங்களை ஷேர் பண்ணி. தேவையா அப்படின்னா நினைக்காதீங்க, தேவை. அதெல்லாம் ஹீலிங் இருக்குங்க, அதெல்லாம் ஒரு சுகமாக்குற கிரியை இருக்கு. நீங்க சாதிக்க முடியாத மேட்டர்ஸ் எல்லாம் நீங்க சாதிக்க முடியும். உன் பிள்ளைக்கு நீ உட்கார வச்சு 1000 புத்தி சொல்றதை விட அவனை நீ ஒரு 2-3 முறை நீ அரவணைச்சு முத்தம் கொடுத்து ஒரு காரியத்தை சொல்லிப்பாரு, அவன் ஈஸியா செய்வான். புரியுதா? சோ இப்ப நீங்க அப்படி 3 பேர் அப்படி தோள் மேல கைப்பட்டு அப்படி நெருங்கி நில்லுங்க.
திரியேக தேவன் எப்படி பிரிக்க முடியாம இருக்கிறாரோ அதே மாதிரி அங்க போட்டிருக்கல மனுஷருக்கு ஒளியா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, லைஃப். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, லைட். சோ இவங்க எப்படி பிரிக்கப்பட முடியாத அளவுக்கு இணைஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி பரலோகத்தினுடைய நிஜம் என்ன? 3 நிஜங்கள் என்ன? அன்பு, ஜீவன், ஒளி. சொல்லுங்க 3 வார்த்தைய. ஒளி. இன்னொரு முறை இங்கிலீஷ்ல லவ், லைட், லைஃப். லவ், லைஃப், லைட். அது 3மே சேர்ந்து இருக்குங்க. அன்புன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதோட சேர்த்து ஜீவன் வந்துரும், அதோட சேர்ந்து வெளிச்சமும் வந்துரும். வெளிச்சமும் வந்துரும். 3 சேர்ந்தே இருக்கு பாருங்க, பிரிக்க முடியாத அளவுக்கு. அப்போ பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல, இவங்க எப்படி இந்த வாலிப தம்பிமாருங்க ஏன் கூப்பிடுறோம்னா இவங்க அப்படி செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே செய்வானுங்க பாருங்க. என்னப்பா 3 பேர் ஒருத்தர் அரவணைக்கும் போது சீரியஸா செய்ய மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே செய்வாங்க. உண்மை என்ன தெரியுமா? இந்த அன்பு, ஜீவன், ஒளி இந்த 3மே சீரியஸா இல்ல, சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் சீரியஸா இல்ல பிரதர், சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கடவுள் சிரிக்கிறாரா? ஆமா, சங்கீதம் 2 படிச்சு பாருங்க. கடவுள் சிரிக்கிறாருங்க. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஓகே, பரலோகத்தில் சிரிக்கிறார். எத்தனை வசனம்? 2-4. படிங்க படிங்க. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைக்கிறாராம், சிரிக்கிறார். எப்பயுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க 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 ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படிலாம் சிரிக்க கூடாது. யார் சொன்னது? கடவுள் சிரிக்கிறாருங்க. கடவுள் சிரிக்கிறார். எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலையை பார்த்து சிரிங்க. அந்த சூழ்நிலை உங்களை விட்டு ஓடுதா இல்லையான்னு பாருங்க. அப்ப இந்த 3மே இப்படி இணைஞ்சிருக்கு. இப்போ ஒரு வசனத்தை சொல்லிட்டு நம்ம முடிக்க போறோம். மத்தேயு 6ல இவங்க அப்படி சேர்ந்து இருக்காங்க பாருங்க. மத்தேயு 6ல பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல, அந்த பரமண்டல ஜெபத்துல சொல்லி கொடுக்கிறார். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல. எங்க இருக்கு அந்த வசனம்? 14. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி பரமண்டலத்துல இந்த ரியாலிட்டிஸ் 3 இருக்குல்ல, இது அன்பு, ஜீவன், ஒளி, இந்த 3 இருக்கு பாத்தீங்களா? பரலோகத்தில் இருக்கிற ரியாலிட்டியா, அந்த நிஜங்கள் அப்படியே இந்த பூமிக்கு வரணும். இந்த பூமியில வாழ்ற நம்ம அதை அனுபவிக்கணும். இந்த 3ஐயும் நம்ம மூலமா அப்படின்னா இந்த பூமியில அப்பா உங்களை என்னையும் வச்சிருக்காரு. பூமியில பிறந்ததை பாரமா நினைக்காதீங்க பிரதர் சிஸ்டர். துர்துஷ்டவசமானது ஏண்டா பிறந்தோம் நினைக்காதீங்க. இந்த பூமியில நம்மள ஆண்டவர் பிறக்க வச்சதே இந்த அன்பு, ஜீவன், ஒளி என்கிறதான இந்த நிஜங்களை நம்மளும் அனுபவிச்சு மற்றவங்களையும் அனுபவிக்க பண்றதுக்கு தான் நம்மளை கர்த்தர் பிறக்க வச்சிருக்காரு. ஓகேப்பா, தேங்க்யூ. இந்த 3 பேருக்காக நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். இந்த 3 பேருக்காக. சோ இவங்க இந்த 3ம் இப்படிதான் இருக்கு. இவங்க எப்படி கற்பனை, இவங்க எப்படி அப்படி அரவணைச்சு நின்னாங்களோ அப்படிதான் இந்த நிஜங்கள் இருக்கு. அந்த நிஜங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரணும். அந்த அன்பின் நிஜம், நிஜமாகிய அன்பு, அந்த நிஜமாகிய ஜீவன், அந்த நிஜமாகிய ஒளி, பரலோகத்தின் இந்த 3 நிஜங்களும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரணும்.
இந்த பூமியில வரணும், நம்ம அதை அனுபவிக்கணும். இந்த பரமண்டலத்தில் இருக்கிறது எல்லாம் இந்த பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் யெஷுவா இந்த பூமிக்கு வந்தாரு. வார்த்தையா இருந்தவர் மாம்சமானார், நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு அவர் பரமேறி போய் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறேன், ஒரே ஒரு விஷயத்தை உங்களை சிந்திக்க வச்சுட்டு நான் முடிக்கிறேன். இப்போ இயேசுவே என்ன தொடணும், மனுஷனா வந்திருக்காருல, ஏசப்பாவை நான் பார்த்து நேரா அவர்கிட்ட பார்த்து ஏசப்பா தான் என்ன தொடணும், அவர் மட்டும் என்ன தொட்டா என் வியாதி நீங்கிரும், என் பலவீனம்லாம் நீங்கிரும், என்னுடைய எல்லாமே மாறிடும், இந்த அன்பு ஜீவன் ஒளி எல்லாம் எனக்குள்ள வந்துரும் நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஓகேப்பா, ஏசப்பாவை எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு அவர் வந்து எருசலேம்ல உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அவரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு கியூ போடணும், ஒரு கியூ வரிசை நிக்கணும். அப்ப எருசலேம்ல இருந்து இங்க வரைக்கும் 800 வரைக்கும் ஒரு கியூ வரிசையை நிக்க வச்சு எல்லாம் லைனா போங்கப்பா, ஏசப்பா உங்களை தொடுவாரு அப்படின்னு லைனா விட்டா நீங்க போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி போய் பரிசுத்தாவியை நமக்கு தந்து இப்ப சொல்லிட்டாரு, எப்ப நான் தலை, நீங்க எல்லாருமே என்னுடைய சரீரம், இந்த பூமி முழுசும் என் சரீரத்தால நான் நிரப்பி இருக்கேன், சபையாகிய சரீரத்தால் நிரப்பி இருக்கம்பா. என்ன பார்த்தா மக்களுக்கு எந்த திருப்தி வருமோ அதை உங்க மூலமா நான் செய்ய போறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயம் புரியுது? இதெல்லாம் தெரிஞ்சா இந்த செத்து போறது, சில்லியா என்னையா எனக்கு மரணம் எப்படியா வரும், நான் ஓகே பண்ணாம எனக்கு என்கிட்ட மரணம் கிட்ட வர முடியாது. ஏன்னா நான் யாரு? கிறிஸ்துவாகி அந்த நிஜத்தை, அவருக்குள்ள இருந்த அந்த 3 விதமான நிஜங்களை இந்த பூமிக்குள்ள மத்தவங்க வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிற அவருடைய சரீரத்தின் அவயவம் நானு. அந்த வேலையை முடிக்காம எவனும் என்ன தொட முடியாது. தப்பி தவறி அதுக்கு முன்னாடி மரணம் ஏதாவது தப்பி தவறி அட்ரஸ் மாதிரி வந்தாலும் டே டே போடா போடா போடா, நீ எங்க வந்திருக்க? அட்ரஸ் மாதிரி வந்திருக்க, போ, வேற எங்கேயாவது எவனாவது இருப்பான், போ, இங்க வராத அப்படின்னு நீங்க மிரட்டி அடிப்பீங்க. எங்க ஏரியா உள்ள வராதடா அப்படின்னு நீங்க தைரியமா சொல்லி அவனை விரட்டி அடிப்பீங்க. ஏன்னா நம்ம இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் நமக்கு தெரியுது இல்ல. ஏதோ குடும்பத்தை கவனிக்கணும், ஏதோ பிள்ளையை பெற்றெடுக்கணும், ஏதோ சாப்பிடணும், ஏதோ தூங்கணும், ஏதோ வேலைக்கு போகணும், அப்படி இல்ல. கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அவயவங்களாக இந்த நிஜத்தை, இந்த 3 விதமான நிஜங்களையும் நாமும் அனுபவித்து மற்றவங்களையும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம எதிர் வீட்டுக்காரங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம உறவுக்காரங்க, இவங்க எல்லாரும் அனுபவிக்கும்படியாக செய்வதற்கு பேர் தான் பரமண்டலங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எழுப்பி நிற்போம். அடுத்த விஷயங்களை புது வருஷத்துல ஓகே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 3வது குறிப்பு, 4வது குறிப்பு, 5வது குறிப்பை 2024ல நம்ம அதை படிப்போம். ஓகே, சோ இந்த 3 நிஜங்கள், பரலோகத்தின் நிஜங்கள் இந்த பூமிக்குள்ள வரணும். இந்த நிஜங்களை நம்ம நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு மற்றவங்க வாழ்க்கையில கொண்டு வரும்போது வியாதி, பலவீனம், தரித்திரம், சோர்வு, நெருக்கம் என்ன வந்தாலும் அதெல்லாம் ஜெயிச்சு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். டி மேஜர், டி மேஜர், டி, அதெல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சோ எல்லாம் உணர்ந்தவர்களாக அப்பாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பீனில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க
நான் சாய்ந்திட்டேன். எல்லாம் உணர்ந்து நம்ம பாட போறோம் அந்த அடியை. நம்ம படிச்ச இந்த விஷயம் அந்த பாட்டுல இருக்கு பாருங்க, அழகா. அந்த 3 நிஜங்களையும் இந்த அடியில பாடி இருக்காங்க பாருங்க. ஓகே, எல்லாம் உணர்ந்து. அன்பு ஜீவனொளியில் மூழ்கி மூவரின் மொத்தத்தில் நான் நனைந்தேனே, பூரண பூரிப்பை அடைந்தேன், புகலிடம் வேறே தேவையில்லை. அன்பு ஜீவனொளியில் மூழ்கி மூவரின் மொத்தத்தில் நான் நனைந்தேனே, பூரண பூரிப்பை அடைந்தேன், புகலிடம் வேறே தேவையில்லை. அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க அண்ணனின் மார்பில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க போத்த அண்ணனின் மார்பில் நான் சாய்ந்திட்டேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, எல்லையில்லா அன்புக்கார் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, எல்லையில்லா அன்புக்கார் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, எல்லையில்லா அன்புக்கார் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, எல்லையில்லா அன்புக்கார் அல்லேலூயா. எல்லாம் கையை தட்டி இந்த நிஜத்தை, அந்த நிஜம் நம்ம வாழ்க்கையில, அந்த நிஜம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே உள்ள அப்படியே அந்த நிஜத்தை அனுபவிக்கும்படியாக ஷேபாராகா அந்த நிஜத்தை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் செய்றாரு. அந்த நிஜத்தை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் செய்றாரு. அந்த 3 நிஜங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள டவுன்லோட் ஆகுது பிரதர், டவுன்லோட் ஆகுது சிஸ்டர். ஷேப்ரா காராபாலா காராபாலா ஷேபாலா காராபாலா காராபானா காராபானா காராபாலா. Thank you அப்பா. அப்படியே கையை உயர்த்தி, அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். அப்பா யாருங்க? அப்பா யாரு? அம்மா யாரு? அண்ணன் யாரு? மூத்த அண்ணன் யாரு? யாராவது சொல்லுவீங்களா? எனக்கு அப்பாவே இல்லைங்க, அம்மா இல்லைங்க, எனக்குன்னு ஒரு அண்ணன் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? யாருக்கும் அந்த குறைவு இல்லை. பிதாவே நமக்கு யாரா மாறி இருக்காரு? அப்பா. தைரியம் பாருங்க. ஆவியானவர் நமக்கு யாரா இருக்காரு? அம்மா. 2 பேரும் அரவணைச்சிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து உங்களை அரவணைச்சு எங்க உங்களை சாய வச்சிருக்காங்க? மூத்த அண்ணன். யோவான் மார்பிள சாஞ்ச மாதிரி, யோவான் நம்ம யெஷுவாப்பா இயேசுவின் மார்பிள சாஞ்ச மாதிரி நம்ம மூத்த அண்ணன், எல்டர் பிரதர், நம்முடைய மூத்த அண்ணனுடைய மார்பிள சாஞ்சிருக்கோம். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். பிதாவே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க நிறைவான நன்மைகளை எல்லாருக்கும் தந்து நடத்துங்கப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில நான் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இது அத்தனையும் உள்ளடக்கிய பரிசுத்தத்தையும் இந்த அத்தனையும் உள்ளடக்கிய இந்த 3 நிஜங்கள், அன்பு, ஜீவன், வெளிச்சம், லவ், லைஃப் அண்ட் லைட், இந்த 3 நிஜங்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாகப்பா. நமக்கு நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உங்க வல்லமை விளங்க பண்ணுங்க. எங்கள் ஆண்டவர் யெஷுவா நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் நம்ம சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே அவர் நக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து
நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன்னை கிருபை நாளுக்கு நடிமுடி சூட்டி நன்மை நான் வாய் திருப்தி ஆக்குறான். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். இடது இருதயத்தில் வைத்து வலது ஆண்டவருக்காக உயர்த்தி இவரேகா யாவே வயீஷ்மரேகா யாயேர் யாவே பனாவலேகா விகுனேகா ஈசா யாவே பனாவலேகா வயாஷம்லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னாக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா ஹமஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரும் சல பரிசுத்தவான்களோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிற தெய்வம் எந்த நோய் நொடி இல்லாமல் எந்த பலவீனங்களும் இல்லாமல் எந்த தீமை நாச மோசங்கள் எதுவும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை செழித்திருந்து நம்மை வாழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் சந்தோஷமா ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஷலோம். பிரைஸ் தி லார்ட். அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே இப்பாரினிலும் அன்பின் இனிமை இயம்பக்கியல்லாதாகியான் இப்பாரினிலும் அன்பின் இனிமை இயம்பக்கியல்லாதாகியான் இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ